பேபி எஸ் என்ன நினைச்சா உனக்கு என்ன சாங் ஞாபகம் வருது? உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். அது வேற ஒண்ணுல கிராஸ் டாக். குடுமி எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? மனுஷாளுக்கு மேக்கப் போடலாம், மனசுக்கு மேக்கப் போட முடியாது. நீங்க நீங்களாவே இருங்க. நான் இப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கலையே நந்தினி. நீங்க எப்படி இருந்தாலும். ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசி ராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஜ் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எதோட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்டாக்கோட ஆல்டர்னேட்டிவ். ஸோ டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் ஆப்ன்றதுனால சமீபத்தில் அதை வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப நாளாக எல்லோரும் நிறைய தேடிட்டு இருந்த ஒரு ஆப்பாக இருக்குது இந்த மோஜ் ஆப். ஸோ இந்த மோஜ் ஆப் வந்து இந்தியாவில் மேட் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஷேர் சாட்டோட இன்னொரு மாடல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஷேர் சாட் அவங்க தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அந்த ஆப்பை பற்றி ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இந்த மோஜோட ப்ரொஃபைல், என்னோடய ப்ரொஃபைலோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் மோஜ் ஆப். மோஜ் ஆப்போட ப்ரிஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஐகான் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது டிக்டாக் போல ஃபார் யூ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சைடில் இருக்கிறது அந்த எல்லாமே பாருங்கள். ஹார்ட்டு, மெசேஜ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கீழே ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ கீழவும் பாருங்கள் ஹாரிசான்டல் அந்த இதில் ஹோம் பேஜ், அப்புறம் சர்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த ஹேஷ்டேக்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ஹேஷ்டேக்கில் யார் யாரெல்லாம் வீடியோ பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். அது வந்து டைரெக்டாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ரெக்கார்ட் பண்ணால் என்னோடய ஃபேஸே தெரியுது பாருங்கள். ஓகே, அடுத்து பக்கத்தில் அந்த பெல் சிம்பிள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம வீடியோஸ்க்கு யாராவது லைக் போட்டாலோ, மெசேஜ் பண்ணாலோ, ஃபாலோ பண்ணாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது என்னோடய ப்ரொஃபைல். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூக்காக காட்டுறேன். இதில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் டிக்டாக்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணுறது. ஸோ லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹிந்தி, மலையாளம், அது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இதுலேயும். ஸோ ஷேர் பண்ணுறதும் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஸோ இதுவும் டிக்டாக்ல பண்ணது தான், பட் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாசம்மா நீ போனியா தெரிந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. ஏன் சார் இங்கிலீஷ் தப்பு தப்பா படிக்கிறீங்க? அது நாசமா நீ போனையா தெரியல சார், நேசமணி பொன்னையா தெரு. ஸோ நம்ம ஃபார் யூவில் சர்ச் பண்ணும் போது இப்போ ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சைடில் அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேலே அந்த 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம மெசேஜ் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வந்து பண்ணிடலாம். ஸோ என்னோடய ப்ரொஃபைலோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் டிக்டாக் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எஃபெக்ட்ஸு, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுலேயும் சேமாக தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஹேஷ்டேக் இதெல்லாம் போட்டு நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மற்ற எல்லா ஆப்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இது போல் வேறு ஒரு ஆப்போட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.